கிறிஸ்துவுக்குள் பிரியமான உடன் பங்காளிகளே, உடன் வேலைக்காரர்களே, உங்கள் யாவரையும் நம்மை உருவாக்கினவரும் நம்மை இரட்சிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் கிறிஸ்துவுக்குள் ஜெயம் கொள்பவர்கள், நாம் கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறப்பவர்கள். கிறிஸ்துவுக்குள் ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை நம் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார். ஆம், வேதம் கூறுகிறது, கிறிஸ்துவுக்குள் ஜெயம் கொள்கிறவனுக்கு எனது மறைவான மன்னாவை கொடுப்பேன், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், அவனை என்னுடைய ஆலயத்தில் தூண்களாக நிறுத்துவேன், அவனுக்கு நான் ஒரு புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் யாவரும் கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறப்பவர்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று நமக்கு தேவன் ஒரு அருமையான ஸ்லாக்கியத்தை கொடுக்க ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார். அதாவது வேத வசனங்களின்படி நமக்கு கிறிஸ்துவின் பிறப்புரிமையை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இன்று நான் எடுத்துக்கொண்ட வேத பாடம் என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள் நமது பிறப்புரிமை, த பர்த் ரைட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். நமக்கு 3 விதமான ஸ்லாக்கியங்கள் பிறப்புரிமைகளாக நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆம், கிறிஸ்துவுக்குள் நாம் மேன்மையானவர்கள், இது ஒரு பிறப்புரிமை. கிறிஸ்துவுக்குள் நமக்கு அடையாளங்கள் இருக்கின்றது, இது ஒரு பிறப்புரிமை. கிறிஸ்துவுக்குள் நாம் விசேஷத்தவர்களாய் இருப்பதினால் நமக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, இதுவும் ஒரு பிறப்புரிமையாக இருக்கின்றது. ஆம், முதலாவதாக நமக்கு கிடைக்கக்கூடிய கிறிஸ்துவுக்குள் பிறப்புரிமை என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள் நாம் மேன்மை உடையவர்களாக இருக்கிறோம். சிருஷ்டிப்பில் நாம் மேன்மை உடையவர்களாக இருக்கிறோம். வேத வசனம் கூறுகிறது, தேவனாகிய கர்த்தர் மனிதனை தமது சாயலில் சிருஷ்டித்தார், தமது ரூபத்தில் சிருஷ்டித்தார், தமது மகிமையில் சிருஷ்டித்தார். மண்ணாக இருந்த அவனுக்கு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியில் ஊதினார், அப்பொழுது அவன் ஜீவாத்மாவானான் என்று ஆதியாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆம், ஜீவ சுவாசம் நமது பிறப்புரிமை. இயேசுவின் ரூபம், மகிமை நமது பிறப்புரிமையாக இருக்கின்றது. எனவே சிருஷ்டிகளுக்கெல்லாம் நாம் முதன்மையாக இருக்கின்றோம். மேன் இஸ் த கிரவுன் ஆஃப் கிரியேஷன். இதைத்தான் ஒரு வசனத்தில் நாம் இப்பொழுது பார்க்கலாம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 8:5. நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். மனிதனை, நம்மை அவருடைய மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார். அதற்கு முந்தின வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது, வானாதி வானங்களையும் அதில் அவர் சிருஷ்டித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நாம் பார்க்கும் போது மனிதனை அவர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை அவர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஆம், மனிதர்களாகிய நாம் ஒன்றுமில்லை, நாம் ஒரு ஜீரோ. நாம் மாயையிலும் மாயையாக இருக்கிறோம், சூனியத்திலும் சூனியமாக இருக்கிறோம், வெறுமையிலும் வெறுமையாக இருக்கிறோம். வசனம் கூறுகிறது, மனிதன் புழுவும் பூச்சியுமாக இருக்கிறான், மனிதன் சாம்பலும் தூளுமாக இருக்கிறான். நித்தியானந்த கர்த்தர் புல்லை போல உலர்ந்து அழிந்து போகும் நம்மை நினைவு கூறுகிறார், கண்ணோக்கி பார்க்கிறார், அன்பு கூறுகிறார், நம் மீது அக்கறை கொண்டவராக இருக்கின்றார்.
ஆம், சிருஷ்டிப்பில் நாம் மேன்மையானவர்கள். அது நம்முடைய பிறப்புரிமையாக இருக்கின்றது. மேலும் சிருஷ்டிப்பின் கர்த்தரை நாம் சார்ந்து வாழ வேண்டியது இருக்கிறது. அது ஒரு மேன்மையான வாழ்வு, அது நம்முடைய பிறப்புரிமை. ஆம், அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். கிறிஸ்து இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. கிறிஸ்துவோடு கூட நமக்கு மேன்மையான வாழ்வு, அது நமது பிறப்புரிமையாக இருக்கின்றது. மற்றொரு பிறப்புரிமை என்னவென்றால், மேன்மையான பிறப்புரிமையாக இருக்கின்றது. மனிதனுக்கு தேவன் ஆவி, ஆத்மா, சரீரத்தை கொடுத்திருக்கிறார். மனிதர்களாகிய நமக்கு 6 அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு பேச்சாற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது மனிதன் கிறிஸ்துவுக்குள் மேன்மையாயிருக்கிறான். அந்த மேன்மை அவனுடைய பிறப்புரிமையாக இருக்கின்றது. ஆதியாகமத்தில் பார்க்கிறோம், மனிதனுக்கு தேவன் ஆளும் சக்தியை கொடுக்கிறார். அவர் கூறுகிறார் ஆதாமை பார்த்து, நீ உள்ள உயிரினங்கள் எல்லாவற்றையும் ஆளக்கடவாய் என்று கூறுகிறார். அவன் அங்குள்ள உயிரினங்களுக்கு, தாவரங்களுக்கு பெயர் சூட்டி ஒரு சயின்டிஸ்டாக இருப்பதை நாம் பார்க்கலாம். மேலும் கிறிஸ்துவுக்குள் நமக்கு மற்றொரு பிறப்புரிமை என்னவென்றால், நாம் ஆள பிறந்தவர்கள். ஆம், வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூறப்பட்டிருக்கிறது, நாம் மறுமையில் இயேசு கிறிஸ்துவோடு என்றென்றும் அரசாளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதுவும் ஒரு மேன்மையான வாழ்வாக இருக்கின்றது. மற்றும் பரிசுத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய பிறப்புரிமையாக இருக்கின்றது. இதைத்தான் உபாகமம் 14:2 கூறப்பட்டிருக்கிறது, நாம் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனங்கள். பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலும் நம்மை தம் சொந்த ஜனமாக இருக்கும்படி அவர் தெரிந்து கொண்டார். மேன்மையிலும் மேன்மையாக இருப்பவன் மனிதன். அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது அது அவனுடைய பிறப்புரிமையாக இருக்கிறது. அது ஒரு பேர்த் மார்க்காக இருக்கின்றது. ஆம், நாம் நித்தியத்திற்காக வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு கவிஞன் இவ்வாறு கூறுகிறார், மனிதன் பையுறையிலிருந்து பொய்யுரைக்கு செல்கிறான், பொய்யுரையிலிருந்து மெய்யுரைக்கு செல்லுகிறான் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதாவது மனிதன் பையுறை என்று கூறப்படுவது தாயின் கருவில் இயேசு கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்டவனாய் இருக்கின்றான். அவன் அந்த பையுறையிலிருந்து பொய்யுரைக்கு செல்கிறான். அதாவது உலகம் என்ற பொய்யான ஒரு வாழ்வுக்குள், மாயையான ஒரு வாழ்வுக்குள் செல்கிறான். ஆனால் கிறிஸ்துவுடன் கூட இருக்கும் பொழுது அவன் உன்னதத்தின் மகிமையை பெறுகிறான். பின்பு அவன் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பொய்யூரிலிருந்து மெய்யூருக்கு செல்கிறான். அதாவது நித்திய வாழ்வை அடைகிறான். எனவே நன்றாக ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள், நமக்கு பிறப்புரிமை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த பிறப்புரிமை எல்லா உயிரினங்களுக்கும் மேன்மையான ஒரு பிறப்புரிமையாக இருக்கின்றது. இரண்டாவது பிறப்புரிமை என்னவென்றால், அது கர்த்தருக்குள் நமது அடையாளமாக இருக்கின்றது. யாராவது உங்களிடம் வந்து நீ யார் என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு இந்தியன் என்று சொல்வீர்கள். அல்லது உங்களிடம் வந்து கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? அப்பொழுது சந்தோஷத்துடன், குதூகலத்துடன், பெருமிதத்துடன், பெருமையுடன் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நான் கிறிஸ்துவின் செல்ல பிள்ளையாக இருக்கின்றேன், நான் கிறிஸ்துவின் கைக்குள்ளான ஒரு பிரியமான ஆடாக இருக்கின்றேன், நான் கிறிஸ்துவின் அன்பான உயிர் தோழனாக இருக்கின்றேன். இயேசு கிறிஸ்து நம்மை
தனது நண்பர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். எனவே இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்தது நிமித்தம் அவர் நமக்கு நண்பராக இருக்கின்றார். மேலும் நாங்கள் சொல்லலாம், கிறிஸ்துவுக்குள் நாங்கள் அழகானவர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் சாயலை பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து முற்றிலும் அழகுள்ளவர், இன்பமானவர், வெண்மையும் சிவப்புமானவர், 1000 பேர்களில் சிறந்தவராக இருக்கின்றார். எனவே நாம் இயேசுவின் சாயலை பெற்றிருப்பதால் நாம் அழகுள்ளவர்களாக இருக்கின்றோம். மற்றும் வேதம் என்ன கூறுகிறது? நம்முடைய அடையாளங்கள் என்னவென்றால், நாம் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டேன், நான் பிரமிக்கத்தக்கதாய் உருவாக்கப்பட்டேன். ஆங்கிலத்தில் ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இல்லாமல் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்றால், கிறிஸ்துவுக்குள் நாம் சம்பந்தர்களாக இருக்கின்றோம். சம்பந்தர்கள் என்றால் ட்ரெஷர். we are the treasure possession of the Lord. நாம் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் அவருடைய தலையில் ராஜமுடியுமாக இருக்கிறோம். நாம் கர்த்தருடைய கையில் முத்திரை மோதிரமாக இருக்கிறோம். நாம் கர்த்தருடைய கையில் வரையப்பட்டிருக்கிறோம். நாம் பரிசுத்த ஆலயமாக இயேசுவுக்கு இருக்கிறோம். நாம் பரிசுத்த மணவாட்டியாக இருக்கிறோம் என்று பெருமையுடன் சொல்லுவோம். இது நமக்கு அடையாளமாக இருக்கின்றது. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது நமக்கு அடையாளங்கள் தான் பர்த் ரைட்டாக இருக்கிறது. சாதாரணமாக எஸ்எஸ்எல்சி புக்கில் எல்லாம் பர்த் ரைட் கேட்பாங்க. அப்போது அங்கே ஒரு மச்சம் இங்கே ஒரு மறு இருக்கிறது என்று குறிப்பிடுவோம். அதே போல் நமக்கும் அடையாளம் தேவை, ஆவிக்குரிய அடையாளம் தேவை. இயேசு கிறிஸ்துவின் அந்த பிறப்புரிமை நமக்கு தேவையாக இருக்கின்றது. பல விதத்தில் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் நமக்குள் இருக்கிறது. முதலாவதாக கர்த்தருடைய நாமம் நாம் தரிக்கப்பட்டிருக்கிறோம். அது ஒரு அடையாளம். கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டிருப்பதை 2 நாளாகமம் 7:14 இவ்வாறு குறிக்கப்பட்டிருக்கிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று கர்த்தர் கூறுகிறார். ஸோ கர்த்தருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தாயின் கருவில் இருக்கும் பொழுது கர்த்தர் தெரிந்து கொண்டு நமக்கு நாமத்தை கொடுத்து விட்டார். மற்றொரு வசனம் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிப்படுத்துதல் 3:12 என் தேவனுடைய நாமத்தையும் தேவனுடைய நகரமாகிய புதிய எருசலேமின் நாமத்தையும் புதிய நாமத்தையும் நான் உன் மீது எழுதுவேன் என்று கர்த்தர் கூறுகிறார். ஸோ அது ஒரு அடையாளம் தானே. நம்ம மேலே ஃபுல்லாக கிறிஸ்துவின் நாமம் தான் தரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம எப்படி ஸ்லாக்கியம் பெற்றவர்களாக இருப்போம்? ஏனென்றால் கிறிஸ்துவின் நாமம் எல்லா நாமங்களிலும் உயர்ந்த நாமம். அந்த நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அது ஈடு இணையற்ற நாமம். அது நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும் நாமம். அது நமக்கு சுகத்தை கொடுக்கும் நாமம். அது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் நாமம். வசனம் கூறுகிறது, வானோர் புதலத்தோர் யாவரும் முடங்கும், முழங்கால் யாவும் முடங்கும் நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். வாய்கள் யாவும் அறிக்கை பண்ணும் நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமம் நமக்கு இருக்கிறது. அது கிறிஸ்துவின் அடையாளமாக நமக்கு இருக்கின்றது. அது நமது பிறப்புரிமையை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. 2வது அடையாளம் என்னவென்றால் ரட்சிப்பு. நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனம். இயேசு கிறிஸ்துவினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் உபாகம் 33:29 கூறப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அதுதான் அடையாளம். ரட்சிப்பு. ரட்சிப்பு நமக்குள் இருக்கின்றது. நாம் எரேமியாவை போல சொல்ல வேண்டும், ஆண்டவரே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்படுவேன் என்று சொல்ல வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் ரட்சிக்கக்கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகவில்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய காது மந்தமாகவில்லை. இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்திருக்கிறார்.
பேதுருவை போல அனுதினம் சொல்ல வேண்டும், கர்த்தாவே ரட்சியும் என்று சொல்ல வேண்டும். பேதுரு கடலில் மூழ்கப் போனான். அப்போ என்ன சொன்னான்? கர்த்தாவே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். கர்த்தர் அவனை நிலைநிறுத்தினார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் துன்ப காலங்களில், கண்ணீர் விடும் காலங்களில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிடுவோம். அவர் நம்மை ரட்சிப்பார். ரட்சிப்பு நமக்குள் இருக்கும். அது கிறிஸ்துவின் அடையாளமாக நமக்குள் இருக்கும். நாம் சிறு பாலகர்கள் போல நாம் பாட வேண்டும். ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்திரிக்கப்பட்டவர் என்று பாட வேண்டும். ஓசன்னா என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? எங்களை ரட்சியும். எனவே ரட்சிப்பு நமக்கு அவசியம். அது நமக்கு அடையாளமாக இருக்கின்றது, கிறிஸ்துவின் அடையாளமாக இருக்கின்றது. அடுத்த அடையாளம் என்னவென்றால் பரிசுத்தம். நாம் பரிசுத்தத்திற்காக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இதைத்தான் ஒரு வசனம் இவ்வாறு கூறுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 7:6. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜனம். இது ஒரு அடையாளம். ஆம், இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டு நமக்கு பரிசுத்தம் என்ற அடையாளத்தை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொள்வார்? அதற்கும் வசனம் இருக்கின்றது. அதாவது 1 கொரிந்தியர் 1:27-28 வாசித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். ஞானவான்களை வெட்கப்படுத்தும் பொழுது பைத்தியவான்களை தெரிந்து கொண்டார். உதாரணமாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த காலகட்டத்தில் பரிசேயர், சதுசேயர் ஞானவான்களாக, வேதத்தில் தேறினவர்களாக இருந்தார். அவர்களை சீஷர்களாக கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. படிப்பில்லாத, பேதமை உள்ள, பைத்தியக்காரங்க மாதிரி இருந்த அந்த மீனவர்களை தெரிந்து கொண்டார். பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ற மீனவர்களை தெரிந்து கொண்டார். இன்றும் ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமாயிருக்கிற நம்மை அவர் தெரிந்து கொண்டார். பலவான்கள் வெட்கப்படும்படி பலவீனமார்களை தெரிந்து கொண்டார். கோலியாத் பலமாக இருந்தான். அவன் இஸ்ரவேலின் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்படவில்லை. பலவீனமான ஆட்டிடையனாக இருந்த தாவீதை தெரிந்து கொண்டார். அதே போல உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவர்களை தெரிந்து கொண்டாராம். அந்த வசனம் கூறுகிறது, இழிவானவர்களை தெரிந்து கொண்டார். அற்பமாயிருந்தவர்களை தெரிந்து கொண்டார். இல்லாதவர்களை தெரிந்து கொண்டார். யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். இழிவு நிலைப்படுத்தப்பட்டான். அவனை குழியில் தள்ளினார்கள், அடிமையாக விற்றார்கள், சிறைக்கு போனான். என்றாலும் கர்த்தர் அவனை எகிப்துவின் கவர்னராக தெரிந்து கொண்டார். அற்பமாயிருப்பவர்களை தெரிந்து கொள்வார். ஆம், ஆமோஸ் தீர்க்கதரிசி அத்திப்பழம் பொறுக்குகிறவனாக இருந்தார். அவரை ஒரு தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டார். இன்றும் நம்மில் இழிவானவர்கள் இருக்கலாம், அற்பமானவர்கள் இருக்கலாம், இல்லாதவர்கள் இருக்கலாம். அவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்வார். அடையாளத்தை கொடுப்பார், பரிசுத்தமான அடையாளத்தை கொடுப்பார். எனவே நாம் இந்த அடையாளத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். மேலும் அவர் நம் மத்தியில் இருந்து நம்மோடு கூட உலாவுவாராம். பகலில் குளிர்ச்சியான வேளையில் ஏதேன் தோட்டத்தில் உலாவின தேவன் நம்மோடு கூட உலாவுவார். அது ஒரு அடையாளம். நம் குடும்பத்தில் உலாவுவார், நம்முடைய சபையில் உலாவுவார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என் பிரியம் என்று நம் மத்தியில் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை ஜெய கம்பீரமாக மாற்றக்கூடியவராக இருக்கின்றார். ஹோப் டைமண்ட் என்று ஒரு டைமண்ட் இருக்கிறது. அது உலகத்தில் நம்பர் 1 டைமண்ட். அது அமெரிக்காவில் உள்ள நேஷ்னல் மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது.
நான் அமெரிக்கா சென்றபோது அங்கு அந்த டைமண்டை போய் பார்த்து வந்தேன். அது மிக பிரமாதமான ஒன்று, அதிக விலை உயர்ந்தது. $200 மில்லியன், கோடி கோடியான பணம் கொடுத்தால்தான் அந்த டைமண்ட் விலை கிடைக்கும். அது 45 கேரட் உடையதாக இருக்கின்றது. அவ்வளோ ஒரு டாஸ்லிங் ரிஃப்ளெக்ஷனை அதிலிருந்து பார்க்கலாம். ஆனால் அந்த டைமண்ட் ஒன்றுமில்லை. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பர்த் ரைட்டை ஏற்றுக்கொண்டு அவருடைய அடையாளமாக ஒளியை தங்களுக்கு ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வைரத்தை போல மின்னக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மூன்றாவதாக, கிறிஸ்துவுக்குள் நம்முடைய பர்த் ரைட் என்னவென்றால் அங்கீகாரம். தேவனாகிய கர்த்தர் நமக்கு 4 அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார், 4 உயர்ந்த பதவிகளை கொடுத்திருக்கிறார், 4 புனிதமான பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனிங்கள். 4 அங்கீகாரம் கொடுக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இயேசுவின் குடும்பம் உண்டு. அந்த குடும்பம்தான் விசுவாசிகளின் குடும்பம். அந்த குடும்பத்தில் நாம் இயேசுவின் சந்ததியாக இருக்கிறோம். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் வாழையடி வாழையாக வாரிசுகளாக இயேசுவின் குடும்பத்தில் இருக்கிறோம். எவர்களை முன்னறிவித்தாரோ அவர்களை தெரிந்து கொண்டார். எவர்களை தெரிந்து கொண்டாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார்களோ அவரை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று ரோமர் 8:30 கூறப்பட்டிருக்கின்றது. ஆம், இயேசு நமக்கு ஏன் சந்ததியாக தெரிந்து கொண்டார்? நாம் இயேசுவை போல் வாழ வேண்டும், இயேசுவை போல் நடக்க வேண்டும், இயேசுவை போல் பேச வேண்டும். We are walking pictures of Jesus Christ. We are talking pictures of Jesus Christ. அதுக்கு 3 தகுதிகள் வேண்டும். நான் இயேசுவின் சந்ததி என்று சொல்வதற்கு, அந்த அங்கீகாரம் வாங்குவதற்கு 3 தகுதிகள் வேண்டும். முதலாவதாக நாம் மறுபிறப்பு பெற வேண்டும். நிக்கதோமிக்கு கூடினதைத்தான் இன்று இயேசு கூறுகிறார். நீங்கள் மறுபடியும் ஆவியினால் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை காண மாட்டீர்கள். ஆவியின் அச்சாரம் நமக்கு ஒரு அறிகுறியாக இருக்கின்றது. நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்க வேண்டும். பழையவை விழுந்து போகும், பாவம் ஒழிந்து போகும். நாம் பரிசுத்தவான்களாய் ஒரு அடையாளத்துடன் ஒரு அங்கீகரிப்புடன் நாம் இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அபிஷேகம் நமக்கு தேவை. ஆவியின் அபிஷேகம் நமக்கு தேவை. இயேசு கிறிஸ்து உலகத்தில் ஊழியம் செய்யும் முன் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். யோர்தான் நதியில் அவர் ஞானஸ்நானம் எடுத்தும் பொழுது வானம் திறந்து இவர் என்னுடைய நேசகுமாரன் என்ற ஒரு சத்தம் கேட்டது. அவர் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அதே அபிஷேகம் நமக்கு ஒரு தேவையாக இருக்கின்றது, ஒரு பர்த் ரைட்டாக இருக்கின்றது. எலிசாவை போல இரட்டத்தனியான அபிஷேகம் வேண்டும். தானியேலை போல வெளிப்பாடு உள்ள ஒரு அபிஷேகமாக இருக்க வேண்டும். ஃப்ராங்க் என்ற ஒரு அமெரிக்காவில் ஒரு அட்வொகேட் இருந்தார். அவர் ஒரு வழக்கறிஞர். அவர் ஒரு புத்தகம் எழுத வந்தார். அதாவது அவர் தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு, அவர் என்ன புத்தகம் எழுத வந்தார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பவில்லை. அந்த புத்தகம் எழுவதற்காக அநேக புஸ்தகங்களை அவர் கலெக்ட் பண்ணார், பைபிளையும் கலெக்ட் பண்ணார். பின்பு அவர் என்ன செய்தார்? அதை எழுத ஆரம்பித்தார். பைபிளை எடுத்து வாசித்துக்கும் பொழுது அவர் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார். சத்தியம் வெளிப்பட்டது. கத்திக்கொண்டே சொன்னார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், மெய்யாகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று கூறப்பட்டது. இந்த அங்கீகாரம் நமக்கு தேவையாக இருக்கிறது. நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம், அவருடைய சொந்த ஜனங்களாக இருக்கிறோம். நன்றாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள். நமக்கு ஆவிக்குரிய பிறப்புரிமை தேவையாக இருக்கின்றது. அந்த பிறப்புரிமை எப்படி கிடைக்கிறது என்றால்,
நம்முடைய சிருஷ்டிப்பின் மூலம் நாம் பெற்றுக்கொண்டோம். நாம் மேன்மை உள்ளவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக அடையாளங்கள் நமக்கு கிடைக்கின்றது. பலவித அடையாளத்தின் மூலம் நாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்புரிமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அங்கீகாரம் கிடைக்கிறது. அந்த அங்கீகாரத்தின் மூலம் நாம் பொறுப்புகளை ஏற்று இயேசுக்காக இவ்வுலகத்தில் வாழ வேண்டும். அவருக்காக ஊழியம் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சத்திய வசனத்தை கேட்டோம். இப்பொழுது நம் ஜெபிக்கும் நேரமாக இருக்கிறது. ஜெபமே ஜெயம். ஜெபத்தின் மூலம் நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கேட்டு ஆசீர்வாத மழையை பொழியச் செய்ய போகிறார். நாம் ஜெபிக்கலாமா? மிகவும் இரக்கமும் கிருபையும் அன்புள்ள கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நீர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து போட வல்லவராயிருக்கிறேன். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு அன்பான விசுவாசிகளின் வீட்டிலும் ஏதாவது ஆசீர்வாத தடை அல்லது சரீர ஆரோக்கிய தடை, ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தாலோ, வளமான வாழ்வு செழிப்பான வாழ்வு கிட்டாமல் ஏதாவது தடை இருக்குமானால் நீ தயவாக அந்த தடைகளை முறித்து போடும் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நீர் எங்களுடைய சிருஷ்டிப்பின் கர்த்தர். நாங்கள் உம்முடைய அருமையான சிருஷ்டி. நீர் எங்களை உருவாக்கினவர். நாங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். நீர் எங்களுடைய குயவனாக இருக்கிறீர். நாங்கள் உமது கரத்தில் களிமண்ணாக இருக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் எங்களுக்கு அடையாளங்களையும் நீர் கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் உம்முடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம், சொந்த ஜாதியாக இருக்கிறோம், ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் உம்முடைய குடும்பத்தில், விசுவாச குடும்பத்தில் உம்முடைய சந்ததிகளாக இருக்கிறோம் கர்த்தாவே. அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களை உம்முடைய பரிசுத்த ஆவியின் முத்திரையால் நிரப்பி எங்களை முத்திரித்து இப்பொழுது நாங்கள் ஒரு நல்ல உத்தம சேவகனாக உமக்கு ஊழியம் செய்ய கிருபை புரியும் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய ராஜரீக ஆசாரியர்கள், ஆசாரிய ஊழியம் செய்ய கிருபை புரியும். நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் கர்த்தாவே. மற்றவர்களுக்காக ஒரு மத்தியஸ்தராக இருந்து பரிந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தாவே. அப்படி நீர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அங்கீகாரத்தை நாங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்கிறோம். அதை ஆசீர்வதியும், பரிசுத்தாவியினால் நிரப்பி எங்களை நீதாமே உம்முடைய ஊழியக்காரர்களாக மாற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Stand up for Jesus, ye soldiers of the cross. Lift high